மை டியர் கௌதம் ஸ்டுடியோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மே 13 ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சு. நைட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பொறுத்தது போதும் பொங்கி எழுடா அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் வாய்ஸ் இப்போ இருந்துகிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மே 11 நைட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்முடைய புதிய அமைச்சர் வெங்கடரமணன் இன்னும் வரவில்லை. நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜயவாட்டிலிருந்தும் 10th ரிசல்ட் டேட் பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை. இப்படிங்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மே 20 தான் ரிசல்ட் வெளியாகும் போல். அதுவும் இல்லாமல் ஒரு ஹாப்பி நியூஸும் இருக்குது. எல்லாத்துக்கும் பாஸ் மெசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்க போது. அதுவும் இல்லாமல் டேட் ரிசல்ட் எப்போ ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன நியூஸை பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு 5K to 10K லைக்ஸ் ரீச் பண்ணிடலாம். ஸோ பார்க்குற ஒருத்தரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி தேதி மே 13. மே முதல் வாரத்திலே ரிசல்ட் வெளியாகும்னு சொன்னாங்க. பட் அது சொன்ன மாதிரி 12th ரிசல்ட் வெளியிட்டாங்க வழக்கம் போல். பட் 10th மே 20 தான் சொன்னாங்க. பட் அவங்க நியூஸ் என்ன சொன்னாங்க, மே முதல் வாரத்திலே 10th 12th ரெண்டு பேருக்கு ரிசல்ட் வெளியாகும்னு சொன்னாங்க. பட் ரிசல்ட் வெளியாகலை. மே 2வது வாரமே இன்றைக்கி முடிய போகுது. ஆல்மோஸ்ட் நீங்கள் புதன்கிழமை முடிஞ்சிருச்சு. வியாழன் வெள்ளி, ஸோ நாளைக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நியூஸ் சொல்லி ரிசல்ட் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ வியாழன் வெள்ளி வாய்ப்புகள் ரொம்ப சற்று கம்மி தான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் லீவு. ஸோ ரிசல்ட் வெளியாகாது. இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மே 20 தான் ரிசல்ட் வெளியாகும் போல். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 14, 15, அப்புறம் 16, 17 சாட்டர்டே சண்டே, அப்புறம் 18, 19, 20 சரியா இதே நாளில் அடுத்த வாரம் புதன்கிழமை மே 20 தான் உங்களுக்கு ரிசல்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வெளியாக 90% வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோதான்ப்பா, மே 2nd வீக்கு முடிஞ்சு. இதுக்கு மேலே போட்டு நியூஸை போட்டு குழப்பிட்டு தான் இருக்காங்க தவிர ரிசல்ட் டேட்டு ஆஃபீஸ்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா வெளியிட்ட பாடே கிடையாது. ஓகேங்களா? என்ன பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. 10th மாணவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வேறு பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்களோட நிலைமையை ஃபீலிங்ஸை யாரும் புரிஞ்சுக்கணும் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வேணால் நீங்கள் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க. கண்டிப்பாக பயம், பதட்டம், பாஸ் ஆகுமா, மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் வருமா, எப்படிலாம் பேப்பர்ஸை திருத்தியிருக்காங்க, நம்ம எதிர்பார்த்த மார்க் வருமானு சொல்லி ஏகப்பட்ட மைண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. பட் என்ன பண்ணுறது, ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஆட்சி மாறிக்கிறனால ஃபுல்லாக குழப்பங்களாக தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் மே 20 தான் ரிசல்ட் வெளியாகும்ப்பா, ஸோ யாரும் பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தால் கூட நாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த நியூஸும் வரல. இப்போ அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ இதுதான்ப்பா இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இது வரைக்கும் ஆஃபீஸில் இந்த ரிசல்ட் வந்த மாதிரி பாடு கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. ஸோ நாளைக்கு வீடியோ சப்போஸ் நியூஸ் தான் வந்துச்சுன்னா நான் வீடியோ போகிறேன். நியூஸ் வரலைன்னா வெள்ளிக்கிழமை ஆஃபீஸில் ஒரு லைவே போட்டுறேன்ப்பா. எல்லாத்தோட கமெண்ட் செக்ஷனும் எடுத்து உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி எப்போ தான் ரிசல்ட் வெளியாகும். நம்முடைய புதிய அமைச்சர் வெங்கடரமணன் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வரும்னு சொல்லியிருக்காங்க. அன்அஃபிஷியல் நியூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்துச்சுன்னா நம்முடைய சேனலில் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டாலாம் நம்ம மட்டும் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் லைவும் இருக்கும், ரிசல்ட் செக்கிங் லைவ் இருக்கும். காலத்தில் எப்படி இருந்தாலும் ரிசல்ட் வெளியிட்டா மே 20 9 மணிக்கு தான் ரிசல்ட் வெளியிடுவாங்க. கண்டிப்பாக 9 மணிக்கு நம்முடைய சேனலில் கண்டிப்பாக லைவ் இருக்கும். ஓகேவா? ஸோ லைவில் சந்திக்கலாம் கண்டிப்பாக உங்களை. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். உங்கள் பப்ளிக் எக்ஸாம் எய்மாக இருக்க கமெண்ட்டை தட்டி விட்டு போயிருங்க. நிறைய பேர் 400 மார்க்கு 450 மார்க்லாம் சொன்னீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே எடுப்பீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸில் வாலிபாலில் போகணும், அது கண்டிப்பாக நான் 480+ மேலே எடுக்கணும், என் வாழ்க்கை இதில் தான் இருக்குது, லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டு, ஸோ கண்டிப்பாக நான் 480 எடுக்கணும், எனக்கு ப்ரே பண்ணிக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட சந்தோஷப்படுற ஆள் நானாக தான் இருப்பேன். ஓகேங்களா? ஸோ விஷயம் வெரி ஆல் தி பெஸ்ட். உங்கள் துணையாக நான் இருக்கேன் கௌதம். ஸோ யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ ஒரு #கௌதம் ஒரு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க. பார்க்குற ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணிவிட்டா எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுறது ஒரு சின்ன கமெண்ட் தான். பட் அந்த சின்ன கமெண்ட் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? அப்புறம் சப்ஸ்கிரைப் முக்கியம். ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபிட்னஸில் ஆர்வமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க gautam.era. ஓகேவா? ஓகேப்பா, பாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா? சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க, பார்த்துக்கலாம், ஹாப்பியாக இருங்க, எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேவா? ஓகேப்பா, பாய் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.